காஞ்சி காவக்கோட்டத்து எழுந்தருளியிருக்கும் பெருமானே, உங்கள் திருக்கோயில்கள் பலவற்றை தொழுதபடி வந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் உங்கள் திருக்கோலத்தை காணும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே. எதற்காக எனது மற்றொரு கண்ணொளியை தராமல் இன்னும் தாமதம் செய்கிறீர்கள்? அருள் புரியுங்கள் சுவாமி, அருள் புரியுங்கள். இழந்த பார்வையை திரும்ப பெற்று இப்போதுதான் சற்று அமைதி பெற்ற சுந்தரன் இப்போது பறவை நாச்சியால் மீண்டும் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டுமா? மகளே பறவை நாச்சி, கதவை திறப்பா. பறவை நாச்சி, அவர் விஷயமாக இனி ஒருபோதும் என் வீடு தேடி தாங்கள் இங்கு வர வேண்டாம். குருதேவா, குருதேவா. மன்னா, ஏன் இப்படி பதட்டத்தோடு வருகிறீர்கள்? குருதேவா, இறைவனே தன்னை மறந்து கேட்கும் அளவிற்கு இன்னிசை தேவாரம் பாடும் ஒருவர் இருக்கிறாராமே. அவர் என்னை விட சிறந்த பக்தராமே. அவரின் பெயர் நம்பி ஆரூரர். அவரை பற்றி தாங்கள் அறிவீர்களா? நம்பி ஆரூரர், நம்பி ஆரூரர் வன் தொண்டர், தம்பிரான் தோழர். அந்த பெயரை கேட்ட மறுகணமே தாங்கள் திகைத்து போய் நிற்கிறீர்கள் என்றால் அவரை பற்றி தாங்கள் அறிவீர்கள் என்றுதானே அர்த்தம். மன்னவா, தம்பிரானான ஈசனை துதிக்கும் சிவனடியார்கள் தம்பிரான் தோழரான நம்பி ஆரூரரை அறியாமல் இருக்க முடியுமா? இறைவனுக்கே தோழராக விளங்கும் பாக்கியம் பெற்றவரா? ஆம் மன்னவா, அவர் வாழ்வில் இறைவன் நடத்தியிருக்கும் அற்புதங்களுக்கு அளவே இல்லை. ஒரு பெண்ணை மணக்க இருந்தபோது அதை தடுத்தாட்கொண்டார். பெருமானை கொண்டே இரு பெண்களை தனக்கு மணமுடித்து தரும்படி செய்துவிட்டார் அந்த நம்பி ஆரூரர். திருவாரூரில் பறவை நாச்சியாரோடு மனம் கொண்ட அவருக்கு குண்டைநூரில் கிடைத்த நெல்மலையை திருவாரூருக்கு கொண்டு வர உதவும்படி பதிகம் பாட சிவகணங்களே அவற்றை கொண்டு வந்து சேர்த்தன. திருப்புகழூரில் அவர் பாடிய பதிகத்தால் செங்கற்கள் பொற்கட்டிகளாக மாறின. திருமுதுகுன்றத்தில் 12,000 பொன் பெற்று மணிமுத்தாற்றில் இட்டு திருவாரூர் குளத்தில் நின்று பதிகம் பாடி அவற்றை எடுத்தார். அதனால் ஆற்றில் போட்டு குளத்தில் தேடுவது என்ற பழமொழியே உருவானது. இதையெல்லாம் கேட்க கேட்க எனக்கு வியப்பாக இருக்கிறது. இப்படியும் நடக்க முடியுமா என்று பிரமிப்பாக இருக்கிறது. இறைவன் அவர் மீது கொண்டிருக்கும் அன்பிற்கு ஈடே இல்லை மன்னவா. திருக்கருக்காவூருக்கு அவர்தம் தொண்டர்களோடு களைப்படைந்து வந்தபோது ஈசனே தோன்றி ஒரு சோலையோடு தண்ணீர் பந்தலை அமைத்து கட்டுச்சோறு தந்துவிட்டு மறைந்தார். அப்போதுதான் வந்தது ஈசனே என்று நம்பி ஆரூரருக்கே புரிந்தது. இது கூட பரவாயில்லை. திருக்கச்சூரில் அவர் தனியாக மிகவும் சோர்வடைந்த நிலையில் வரும்போது இறைவன் ஒரு கிழ வேதியராக மாறி அங்கிருந்த மறையவர் இல்லங்களில் பிச்சை எடுத்து தந்துவிட்டு மறைந்து விட்டார். நம்பி ஆரூரர் பெருமானோ, என் பொருட்டு பிச்சையும் எடுத்தீரோ என்று கலங்கி போனார். போதும் குருதேவா, போதும். இதற்கு மேல் அவரை பற்றி நான் கேட்க அவசியமில்லை. இறைவன் ஏன் என்று ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தி நம்பி ஆரூரரின் பெயரை நான் அறியச் செய்தார் என்பதை இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொண்டேன். இன்றே நான் திருவாரூர் சென்று தம்பிரான் தோழரான நம்பி ஆரூரரை தரிசித்து அவரின் நட்பை பெறுகிறேன். புரியுங்கள். ஓம் நமச்சிவாய.
சுவாமி, சுவாமி, வாருங்கள். ஏன் இந்த பரபரப்பு? இன்று வரை தங்களை காண எங்கெங்கிருந்தோ யார் யாரோ வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று வந்திருப்பது யார் என்று அறிந்தால் தாங்களே ஆச்சரியப்படுவீர்கள். சேர நாட்டின் மாமன்னர் கடலிட்டறிவார் எனும் சேரமான் பெருமான் வந்திருக்கிறார். அதைத்தானே சொல்கிறீர்கள்? சுவாமி, தங்களுக்கு அது தெரியுமா? இறைவன் அவர் வருகையை பற்றி எனக்கு உணர்த்திவிட்டார். நானும் அவர் வருகைக்காகத்தான் காத்திருக்கிறேன். அவர் தங்களுக்காக நமது இல்லத்தின் வாசலில் தான் காத்துக் கொண்டிருக்கிறார். என்னை காணுவது நண்பர் வாசலில் நிற்பதா? சுவாமி, என்னை ஆசீர்வதியுங்கள். வேண்டாம், வாருங்கள் உள்ளே, வாருங்கள். தங்களை காண்பதற்காக சேர நாட்டின் அரண்மனை வாசலில் பலர் வந்து காத்திருக்க, தாங்கள் இந்த எளியவனின் இல்லத்தின் வாசலில் வந்து காத்திருப்பதா? சுவாமி, அரண்மனை என்பது தங்களுக்கொன்றும் புதிதல்லவே. தாங்கள் இளம் வயதில் நரசிங்க முனையரின் அரண்மனையில் தானே வளர்ந்தீர்கள். இளவரசராக அங்கு வளர்ந்த தாங்கள் மன்னராகவும் அரசாண்டிருக்க முடியுமே. ஆனால் இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு அவருக்கே தோழராக தம்பிரான் தோழர் என்று புகழ்பெற்ற தங்களுக்கு அரண்மனை வாசம் ஒரு பொருட்டே அல்ல என்பதை நான் நன்கு அறிவேன். என்னை பற்றி எல்லா விஷயங்களையும் அறிந்திருக்கிறீர்கள். சுவாமி, தமிழறிந்த யாவரும் அறிந்த வரலாறாயிற்றே. நான் அறிந்திருப்பதில் என்ன அதிசயம் இருக்கிறது? தங்களை பற்றி மலைநாட்டில் வாழும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என் வாழ்வில் ஒரு திருவிளையாடலையே நிகழ்த்தினாரே அந்த இறைவன். அப்படிப்பட்ட தங்களை நான் அறியாமல் எப்படி இருக்க முடியும்? வாருங்கள் மன்னவா. வணங்குகிறேன் தாயே. தங்கள் வருகையால் எங்கள் இல்லம் பெருமை பெற்றது. அப்படி சொல்லாதீர்கள். இங்கு வந்ததன் மூலம் எனக்கு பெருமை கிடைத்திருக்கிறது. இவள் தெரியும். தங்கள் துணைவியார் பறவை நாச்சியார். இவரை பற்றிதான் நாடெங்கும் பக்தியோடு பேசிக் கொள்கிறார்கள். சுவாமியை பற்றி இறைவனே உணர்த்தினார் என்று சொன்னீர்களே, அதை பற்றி சொல்லுங்கள். சொல்கிறேன். நான் காலை வேளை பூசையை நிறைவேற்றியதும் நடராஜரின் பாத சிலம்பொலி கேட்கும். ஒவ்வொரு நாளும் அதை கேட்ட பின்பே உணவருந்த செல்வேன். ஆனால் ஒரு நாள் ஒலி கேட்க தாமதமாகியது. பதறிப்போன நான் என் பூசையில் ஏதோ தவறு நேர்ந்து விட்டது, இனியும் நான் வாழக்கூடாது என்று என்னை மாய்த்துக் கொள்ள நான் முயன்றேன். ஆனால் அப்பொழுது ஈசனின் திருவுருவிலிருந்து ஒரு ஒலி தெரிந்தது. இறைவனே அசரீரியாக தில்லை சந்நிதியில் நம்பி ஆரூரர் இனிய தமிழில் தேவாரம் பாடிக்கொண்டிருக்கிறார். அதில் தன்னை மறந்து விட்டதால் இங்கு வர தாமதமாகிவிட்டது என்றார். இறைவா, எனது பாடலை கேட்பதற்காக தாங்கள் சன்னதியிலேயே மெய்மறந்து நின்று விட்டீர்களா? மன்னவா, இன்று வரை தம்பிரான் தோழராக இருந்த நான் இக்கணம் முதல் சேரமான் தோழராகவும் மாறிவிட்டேன். இது என் பாக்கியம் சுவாமி. சுவாமி, அனைவரையும் உணவருந்த அழைப்பதற்காகத்தான் வந்தேன். மன்னர் கூடிய நிகழ்ச்சியை கேட்டு உள்ளம் நெகிழ்ந்து நின்று விட்டேன். வாருங்கள், அனைவரும் உணவருந்த வாருங்கள். நண்பருக்கு உணவு பரிமாற நானும் உனக்கு துணை புரிகிறேன். மன்னவா, வாருங்கள். மன்னவா, சொல்லுங்கள். நான் ஒன்று சொன்னால் தவறாக நினைக்க மாட்டீர்களே. என்னவென்று சொல்லுங்கள். என்ன இருந்தாலும் பறவை நாச்சியார் கணிகையர் குலத்தில் பிறந்தவர். அவர் கரத்தால் இடும் உணவை தாங்கள் உண்பது பொருந்தாது. அமைச்சரே,
உம்மை எம்மோடு அழைத்து வந்தது தவறு என்று இப்பொழுதுதான் உணர்கிறேன். சிவாச்சாரியரின் குலத்தில் தோன்றிய நம்பி ஆரூரரே அவரின் கரத்தால் உணவருந்துகிறார் என்றால் அவர் எவ்வளவு மேன்மையானவர். நம்பி ஆரூரர் பாடிய திருத்தொண்டர் தொகையை ஒரு முறையாவது கேட்டிருந்தால் இப்படி பேசுவீர்களா? அதில் அவர் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பருக்கு அடியேன் என்று பாடியிருக்கிறாரே. கண்ணப்பர் ஒரு வேடர், செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் என்று பாடியிருக்கிறாரே. அவர் புலையர் இனத்தைச் சேர்ந்தவர். திருநீலகண்டர் என்ற பெயரில் இருவர் இருப்பதால் அவர்களின் குலத்தை குறித்தும் பாடியிருக்கிறாரே. அவர்களில் ஒருவர் குயவர், மற்றொருவர் யாழ்ப்பாணர். சிவனடியார்களுக்குள் குலபேதம் கிடையாது என்பதற்காகத்தானே அவர்களை பற்றி பாடியிருக்கிறார். அவரிடத்திற்கே வந்து வேதத்தை பற்றி பேசும் தாங்கள் இனி ஒரு கணமும் இங்கு இருக்கக்கூடாது. இன்றே புறப்பட்டு மலைநாட்டுக்கு செல்லுங்கள். மல்லா, போதும். நம்பி ஆரூரரின் துணைவியார் எனக்கு சகோதரி. நம்பி ஆரூரரின் இல்லத்தில் அவர் கரத்தால் இடப்போகும் உணவு எனக்கு தெய்வ பிரசாதம். அதை உண்பதால் நான் பெருமைப்படுகிறேன். அந்த நாளை என்றும் மறக்க முடியாது. அவர் எவ்வளவு தெளிவாக சிவனடியாருக்கு குலபேதம் கிடையாது என்று விளக்கிச் சொன்னார். என்னை சகோதரி என்றாரே, அந்த கணமே அவர் மீது உடன் பிறந்த சகோதரனை சந்தித்தது போன்ற பாசம் ஏற்பட்டு விட்டது. தாங்களோ அவரை உயிரினும் மேலான நண்பராக ஏற்றுக்கொண்டீர்கள். அதற்கு காரணம் இருக்கிறது பறவை. மாமன்னரான அவர் எந்த அளவிற்கு சிவபக்தியில் சிறந்து விளங்குகிறார். அம்பலவாணர் தமது ஆடும் கழல் நாதத்தை கேட்கும்படி செய்திருக்கிறார். அதுவும் ஒரு நாள் இரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் எனும்போது அவரது பக்திக்கு நிகரேது. உண்மைதான். அதனால் தானே தங்கள் நட்பின் உயர்வை யாவரும் உணரும் வண்ணம் அவரோடு இணைந்து தல யாத்திரை மேற்கொண்டீர்கள். அப்போது நீங்கள் மதுரையம்பதிக்கு சென்று ஆலய பெருமானை தரிசித்த நேரத்தில் தம் உறவினரான சோழ மன்னரோடு அங்கு பாண்டிய மன்னரும் வந்துவிட்டார் அல்லவா? சேர சோழ பாண்டியரனும் மூவேந்தரும் தங்கள் பாடலை கேட்டு பக்தி பரவசம் அடைந்தார்கள் அல்லவா? சரியாக சொன்னாய். அதன் காரணமாக என்னை பிரிய மறுத்து எனது தல யாத்திரையில் பங்கு கொண்டு திருப்பூவனம், திருவாப்புனர், திருவேடகம், திருப்பரங்குன்றம் முதலான தலங்களுக்கு என்னை தொடர்ந்து வந்தனர். இப்படியே என்னோடு வந்து கொண்டிருந்தால் நாட்டின் நிலை என்னவாகும் என்று சொல்லி நான் தான் வற்புறுத்தி அவர்களை திருப்பி அனுப்பினேன். ஆனால் சேர மன்னர் மட்டும் என்னை விட்டு பிரிய மனமில்லாமல் தொடர்ந்து என்னோடு தல யாத்திரைக்கு வந்து பல காலம் கழித்தே சேர நாட்டிற்கு திரும்பினார். அதனால் தானே தம்பிரான் தோழரான தாங்கள் சேரமான் தோழர் என்று பெயர் பெற்றீர்கள். உண்மைதான். அதனால்தான் மீண்டும் மலைநாட்டிற்கு சென்று சேரமானை காண வேண்டும் என்ற ஆவல் பெருகிவிட்டது. அத்தோடு என் பிறவியின் நோக்கம் நிறைவேறிவிட்டதா என்ற குழப்பத்திற்கு விடை அங்குதான் கிடைக்கும் என்று அவ்வப்போது தோன்றுகிறது. சுவாமி, அதற்கான விடை அங்குதான் கிடைக்கும் என்றால் அவசியம் சென்று வாருங்கள். சேரமானை சந்திப்பதற்காக தாங்கள் செல்கிறீர்கள் என்பது எனக்கும் மகிழ்ச்சிதான். பறவை, என்னை சரியாக புரிந்து கொண்டவள் நீதான். நான் இந்த கணமே சென்று திருவாரூர் பெருமானிடம் விடைபெற்று புறப்படுகிறேன். அன்பர்கள் வந்தால் ஆலயத்திற்கு வரச் சொல். சரி, நான் புறப்படுகிறேன். சுவாமி, வழக்கமாக போய் வருகிறேன் என்று சொல்லும் தாங்கள் இன்று புறப்படுகிறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு செல்கிறீர்களே, இது திருவாரூரிலிருந்து புறப்படுவது பற்றியா அல்லது பூ உலகிலிருந்தே புறப்படுவது பற்றியா என்று எனக்கு புரியவில்லையே. எதுவாக இருந்தாலும் இறைவனின் ஆணை என்று ஏற்றுக்கொள்கிறேன்.
வரவேண்டும் வரவேண்டும். தமிழ்நாதன் எனவும் நாவலூர் கோன் எனவும் விளங்கும் நம்பியாரூரரே, திருப்புக்கொழியூர் என்ற பெயர் பெற்ற எங்கள் அவிநாசி தங்கள் வருகையினால் மேலும் ஒளிபெற்று திகழ்கிறது. பெருங்கருணை நாயகியோடு எழுந்தருளியிருக்கும் அவிநாசியப்பரை தரிசிப்பதற்காகவே நான் ஆவலோடு இங்கு வந்து கொண்டிருக்கிறேன். தங்கள் வருகையை அறிந்துதான் தங்களை வரவேற்க அவசரமாக ஓடி வந்தோம். நான் முதலில் திருக்கோவிலுக்கு செல்ல வேண்டும். நாங்களே உங்களை அழைத்துச் செல்கிறோம். வாருங்கள் 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 சுவாமி, வாருங்கள். கணபதையே வஸ்திர யக்னோபவீத உத்தரிய ஆபரணார்த்தம் அலங்கரணார்த்தம் அக்ஷதான சமர்ப்பயாமி வித்யஸ்ரீ பரிமள கந்தான தாரயாமி கந்தசோபரி ஹரித்ரா சூர்ணம் சமர்ப்பயாமி புஷ்பமால்யாமி. என் செல்வமே, என்னை விட்டு போய்விட்டாயா என் தங்கமே? ஐயோ, இனிமேல் நான் உன்னை எப்படிடா பார்ப்பேன்? என் தங்கமே, இந்த அன்னையை பிரிவதற்கு உனக்கு எப்படி இங்கு என்ன நேர்ந்தது? அருகருகே இருக்கும் இந்த இரு மனைகளில் ஒன்றில் மங்கள ஒலி கேட்கிறது, மற்றொன்றில் அமங்கலமான அழுகை ஒலி கேட்கிறது. இதற்கு காரணம்? சுவாமி, இந்த இரு வீட்டு பிள்ளைகளும் 5 வயதில் இந்த ஊரில் உள்ள மடுவில் நீராடச் சென்றார்கள். அதில் இந்த வீட்டு பிள்ளையை முதலை உண்டுவிட்டது. என் செல்லமே, என் ஆருயிர் மகனை பிரித்து நான் எப்படி உயிருடன் இருப்பேன்? அந்த வீட்டு பிள்ளை உயிர் பிழைத்து வந்தான். அவனுக்கு இன்று பூநூல் கல்யாணம் எனும் உபநயனம் நடக்கிறது. அதனால் அங்குள்ளவர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். இந்த வீட்டைச் சேர்ந்தவர்கள் நம் பிள்ளை உயிருடன் இருந்திருந்தால் அவனுக்கும் இப்படி உபநயனம் செய்து பார்த்திருப்போமே, அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விட்டதே என்று இவர்கள் கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். பிள்ளையை இழந்து தவிக்கும் அந்த பெற்றோருக்கு நான் ஏதேனும் செய்தாக வேண்டும். நான் அவர்களை காண வேண்டும். தாராளமாக சுவாமி, வாருங்கள். என் செல்வமே, என் கண்ணே, என்னை விட்டு போய்விட்டாயா? என் செல்வமே, உன்னை நான் மீண்டும் எங்கே பார்ப்பேன் என் தங்கமே? வாருங்கள். இனி நீங்கள் அழ வேண்டிய அவசியமில்லை. சுவாமிகள் உங்கள் இல்லத்தில் அடியெடுத்து வைத்து விட்டதால் இன்றுடன் உங்கள் இன்னல்கள் நீங்கியது. சுவாமிகள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? ஆரூர் பெருமான். ஆரூர் பெருமானா? வாருங்கள் சுவாமி, அமருங்கள். பரவாயில்லை சுவாமி, தங்களின் வருகையால் எங்கள் இல்லம் புனிதமடைந்தது, எங்கள் துயரமும் மறைந்தது. தங்கள் பெருமைகளை கேட்டு கேட்டு வாழ்வில் ஒரு முறையேனும் தங்களை தரிசிக்க இயலுமா என்று ஏங்கிக் கொண்டிருந்தோம். இன்று தாங்களே இங்கு எழுந்தருளி எங்கள் ஏக்கத்தை தீர்த்து வைத்து விட்டீர்கள். ஆஹா, இது என்ன பக்தி! பிள்ளையை இழந்த துயரத்தையும் மறந்து என்னை வரவேற்கிறார்களே. முதலை வாய்ப்பட்ட இவர்கள் பிள்ளையை மீண்டும் உயிர்ப்பித்த பிறகே அவிநாசியப்பரை வணங்கச் செல்ல வேண்டும். இனிய மைந்தனை இழந்தவர்கள் நீங்கள் தானா? ஆம் சுவாமி. அந்த துன்பம் தங்களை தரிசித்ததால் நீங்கியது பெருமானே. அப்படி சொல்லாதீர்கள். புத்திரனை இழந்த சோகம் எத்தகையது என்பதை நான் அறிவேன். புத்தென்ற நரகத்தில் புகாமல் காக்க வந்தவன் புத்திரன் என்றுதானே ஆகமங்கள் கூறுகின்றன. 5 வயதில் முதலை உண்ட அந்த பிள்ளை இருந்திருந்தால் அவனுக்கும் இப்போது 9 வயதாக இருக்கும். அவனுக்கும் உபநயனம் செய்து பார்த்திருப்போமே என்று நினைத்துதானே அழுது கொண்டிருக்கிறீர்கள். இவர்கள் பிள்ளை நீராடிய மடு
எங்கே இருக்கிறது? என்னை அங்கே அழைத்துச் செல்லுங்கள். சுவாமி, அந்த கொடூர சம்பவத்திற்கு பின் யாரும் அங்கு செல்வதில்லை. அந்த ஆபத்தான இடத்திற்கு செல்லத்தான் வேண்டுமா? அந்த ஆபத்தான இடத்தை ஆன்மீக இடமாக ஈசன் மாற்றுவார். வாருங்கள், போகலாம். சுவாமி, இதோ இதுதான் அந்த ஏரி சுவாமி. இது என்ன? ஏரியே வறண்டு கிடக்கிறதே. ஏரியே வறண்டு கிடக்கும் போது இதில் வாழ்ந்த முதலை மட்டும் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? இங்கு வந்து நம் சுவாமிகள் என்ன செய்ய போகிறார்? சுவாமிகளின் செயலை பற்றி விவாதிக்க நாம் யார்? அவர் எதை நினைக்கிறாரோ அதை ஈசன் நடத்தி வைப்பார் என்பது உமக்கு தெரியாதா? உண்மைதான். அவர் எந்த நோக்கத்தோடு இங்கு வருகிறாரோ நமக்கு எப்படி தெரியும்? சரி, வாருங்கள், சென்று பார்க்கலாம். மறக்கேன் எழுமைக்கும் எம் பெருமானையே உற்றாய் என்று உன்னையே உள்குகின்றேன் உணர்ந்து உள்ளத்தால். குற்றாடு அரவா புக்கொழியூர் அவிநாதியே பற்றாக வாழ்வேன் பசுபதியே பரமேட்டியே.
எங்கேனும் போகினும் எம்பெருமானை நினைந்த கால் கொங்கே புகி கூரை கொண்டு ஆரலை பாரில் பொங்காடு அரவா புக்கொழியூ அவிநாசியே எம்போனே உன்னை வேண்டிக் கொள்வேன் பிறவாமையே உரைப்பார் உரை உகந்து உள்ள வல்லாதங்கள் உச்சியாய் உரைப்பார் உரை உகந்து உள்ள வல்லாதங்கள் உச்சியாய் அதை காடு அரவா ஆதியும் அந்தமோ ஆயினாய் உரைக்காடு சோலை புக்கொழியூ அவிநாசியே கரைக்கான் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே என் செல்வமே, தந்தையே, குழந்தாய், உன்னுடைய முந்தைய பிறப்பிற்கு நாங்கள் தாய் தந்தையாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நீ பெற்ற இந்த பிறப்பிற்கு தாய், தந்தை, குரு, தெய்வம் அனைத்தும் இந்த சுவாமிகள் தான். அவரை வணங்கி ஆசி பெறுவாயாக. நீடூழி வாழ்ந்து ஈசனின் பெருமையை யாவருக்கும் உணர்த்துவாயாக. அப்படியே செய்கிறேன் சுவாமி.
சுவாமி, சுவாமி, தாயே, இதுதானே நம்பியாரூரர் வீடு? ஆமா. உள்ளே வரலாம் அல்லவா? வாருங்கள். அமருங்கள். தாயே, தாங்கள்தான் பறவை நாச்சியார் என்று நினைக்கிறேன். உண்மைதான். ஆஹா, நம்பியாரூரரை தரிசிப்பதோடு தங்களையும் நேரில் காண வேண்டும் என்றுதான் வந்தேன். ஆரூரர் எங்குதானே இருக்கிறார்? இங்குதான் இருந்தார். ஆனாலும் தென்னகத்தை சுற்றி உள்ள கொங்கு நாடு, திருச்சாத்தமங்கலம், சேர நாடு முதலான திருத்தலங்களுக்கு மாதத்திற்கு ஒரு இடமாக சென்று வழிபடுவது வழக்கம். அதன்படி தற்போது சேர நாடு சென்றிருக்கிறார். அதனால் பரவாயில்லை. என் அன்பின் காணிக்கையான இவற்றை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் தாங்கள் யார் என்று சொல்லவில்லையே. நான் திருப்பெருமங்கலத்திலிருந்து வருகிறேன். என்ன? அப்படியானால் தாங்கள் தான் ஏயர்கோன் கலிக்காமரா? ஆம் தாயே. என் பெயரை தாங்கள் அறிந்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. என் சுவாமியின் வரலாற்றை எழுதுபவர் எவரானாலும் தங்கள் பெயரை அதில் எழுதாமல் இருக்க முடியுமா? தாங்கள் அவர் மீது கோபம் கொண்டதும் பின்னர் அது தீர்ந்து இருவரும் நட்பு பூண்டதும் அனைவரும் அறிந்ததாயிற்றே. நான் அவர் மீது கோபம் கொண்டேன் என்கிறீர்களே, அது ஏன் என்று தாங்கள் அறிவீர்களா? நன்றாக அறிவேன். என் சுவாமி சிவபெருமானையே என்னிடம் தூதனுப்பினார் என்பதற்காகத்தானே கோபம் கொண்டீர்கள்? ஆம் தாயே, நான் சோழ மன்னர்களின் சேனாதிபதிகளாக விளங்கும் ஏயர்கோன் குடியில் பிறந்தவன். வேளாண்மை செய்யும் நாங்கள் அதன் முதல் கதிரை சிவத்திற்கு நிவேதனம் செய்வோம். சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லை என்று வாழ்பவர்கள். அதன் காரணமாகவே தேவார பாடல்களை நாவார பாடும் நம்பியாரூரர் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தேன். ஆனால் அவர் எங்கள் ஆதிநாயகனை வீதியில் நடக்க விட்டார். தூதனாய் அனுப்பி வைத்தார் என்பதை கேட்டபொழுது என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. தங்கள் உணர்வு நியாயமானதுதான். இங்கு தூதனாய் வந்தவர் ஈசனே என்பதை அறிந்த போது நானே அதிர்ந்து போனேன். அவ்விதம் இருக்க என் நிலை எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அதை பற்றி கேட்ட நான் வெம்பினேன், வெறுவினேன், மனம் நொந்து வருந்தினேன். இறைவனை அடியவன் ஏவும் காரியமா இது? இதனை செய்தவனும் ஒரு தொண்டனா என்று எண்ணி குமுறினேன். படிப்படியாக அது வளர்ந்து அவர் மீது கடுமையான கோபம் ஏற்பட்டது. அதன் விளைவாக இனி அவரை என் வாழ்நாளில் பார்க்கவே கூடாது என்ற வைராகியம் ஏற்பட்டது. இந்த நிலையில் எனக்கு கடுமையான சூளை நோய் ஏற்பட்டது. என்ன சூளை நோயா? குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் என்று அப்பர் பெருமான் துடித்தாராமே, அத்தகைய சூளை நோயா? ஆம் தாயே, அந்த நோய் அனலால் வேறு ஒன்று வயிற்றுக்குள் புகுந்து குடைவது போன்ற வேதனையை ஏற்படுத்தியது. அப்பரின் சூளை நோயை நீக்கியது போல் எனது நோயையும் தீர்க்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிய போது நம்பியாரூரரினால் அன்றி வன்மைமிக்க இந்த நோய் வேறு எவராலும் தீராது என்ற திருவாக்கு சந்நிதியில் எழுந்தது. தம்பிரான் தோழரான நம்பியாரூரருக்கும் இறைவன் வாக்காலேயே அது அறிவிக்கப்பட்டு அவர் என்னை தேடி எங்கள் இல்லத்திற்கே வந்துவிட்டார். அதன் பிறகுதான் அந்த நோய் நீங்கியதா? அதைத்தான் நான் ஏற்றுக்கொள்ளவே தயாராக இல்லையே. என்ன சொல்கிறீர்கள்? எந்த நோயையும் தீர்த்து வைக்கும் வைத்தியநாதரான ஈசன்
தாமே அதை தீர்த்து வைக்காமல் நான் வெறுக்கும் ஒருவரை என் நோய் தீர்க்க அனுப்பி வைத்தாரே. அவர் மூலம்தான் என் நோய் தீரும் என்றால் அதற்கு முன் என் உயிர் போகட்டும் என்று உடைவாளினாலே வயிற்றை கிழித்துக் கொண்டு கீழே விழுந்தேன். போர்க்களத்தில் பகைவரின் உயிரை பறித்த என் வாள் என் உயிரை பறித்து சூளை நோயை தீர்த்து விட்டது. அப்படியானால் தாங்கள் தாங்கள் இன்னும் நான் எப்படி உயிரோடு இருக்கிறேன் என்று ஆச்சரியப்படுகிறீர்களா? நம்பியாரூரர் வந்து அதை கண்டு நடந்ததை அறிந்து தன் உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றபோது என் உயிரை தந்து அவரை அப்படி செய்யாமல் தடுத்து நிறுத்தும்படி செய்துவிட்டார் ஈசன். அனைத்தும் அவரது திருவிளையாடல் என்று ஏற்றுக்கொண்டு இருவரும் நண்பர்களாக இணைந்தோம். இவ்வளவு நடந்திருக்கிறது, இவற்றில் எதையுமே அவர் என்னிடம் சொல்லவில்லையே. அதை கேட்டு தாங்கள் அதிர்ச்சி அடையக்கூடாது என்று சொல்லாமல் இருந்திருப்பார். அதுவும் சரிதான். நான் கொண்டு வந்த காணிக்கையை தாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா? நிச்சயம் ஏற்றுக்கொள்வேன். இருப்பினும் இறைவனே அவர் விரும்பிய போதெல்லாம் பொன்னும் பொருளும் தந்து கொண்டிருக்கும் பொழுது தாங்கள் இதையெல்லாம் கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தாங்கள் சொல்வது உண்மைதான். இருப்பினும் அருமை நண்பரை காண வரும் பொழுது வெறும் கையோடு வரக்கூடாது என்பதால் தான் கொண்டு வந்தேன். அவர் எப்பொழுது சேர நாட்டிலிருந்து வருவார்? அவர் சேர நாட்டிலிருந்து சேர மன்னரோடு பல திருத்தலங்களுக்கு செல்வதாக திட்டமிட்டிருக்கிறார். அது முடிந்ததும் தான் இங்கு வருவார். அப்படியானால் சுவாமிகள் வந்ததும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். தம்பிரான் தோழரை நான் அப்பொழுது வந்து தரிசிக்கிறேன். இப்பொழுது புறப்படுகிறேன். பெற்றுக் கொள்ளுங்கள். நல்லது. நன்றி. வருகிறேன் தாயே.